மக்கள் எழுச்சி களம். நினைவாகிய பின்பும் அறிவிற்கு கல்வியாய், வயிற்றுக்கு அன்னமாய், வாழ்வுக்கு அறமாய், ஈன்ற சமூகத்திற்கு பெருமிதமாய் ஜீவித்து நிற்கும் எங்கள் ஐயா மல்லைய கவுண்டருக்கு கடவுளுக்கும் முந்தியவர்கள் என்ற ஆதிகுடிகளின் வரலாற்று வாழ்வியல் தொடரை பெருமையுடன் சமர்ப்பிக்கின்றோம். வானம் எங்கள் சொந்தம், பூமி எங்கள் உறவு, புலியின் மொழி எங்கள் பாஷை, வீசும் காற்றில் எங்கள் முன்னோர் மூச்சு, தாங்கும் நிலம் எங்கள் முன்னோர் தேகம், இடியும் மின்னலும் எங்கள் இசை, மரங்களும் புல்வெளியும் எங்கள் சிநேகம், ஆயிரம் அரசுகளை பார்த்தது எங்கள் காடு, பெருமலையைப் போல கடல் அலையைப் போல நாங்கள் முடிவற்றவர்கள், நாங்கள் முடிவற்றவர்கள். உங்கள் சட்டமும் சடங்குகளும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் பழங்குடிகள், நாங்கள் பழங்குடிகள். ஜனனமும் இல்லை, மரணமும் இல்லை, நாங்கள் பூர்வகுடிகள், நாங்கள் பூர்வகுடிகள். கொட்டும் அருவியும் இருண்டா காடுமே, நாங்கள் நாங்களே ஆதிக்குடிகள், நாங்களே ஆதிக்குடிகள். நாங்கள் உங்கள் கடவுளுக்கும் முந்தியவர்கள். அன்பிற்குரியவர்களே, உங்கள் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு கேளுங்கள். உலகில் 800 கோடி மக்கள் தொகையில் சுமார் 47 கோடி பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள். உலகில் உள்ள 7000 மொழிகளில் 6817 மொழிகளை பழங்குடிகள் மட்டுமே பேசுகிறார்கள். இந்த மொழிகள் பல ஆயிரம் ஆண்டுகள் மனிதம் சேகரித்த அறிவு சொத்துக்கள் ஆகும். ஆனால் உலகில் இந்த நூற்றாண்டில் மட்டும் 2000 மொழிகள் அழிந்துவிட்டன. அந்தமானில் அக்காபோ என்ற மொழியினை பேசிய கடைசி பெண்மணி போவா 2010 இறந்துவிட்டார். அத்தோடு அந்த மொழியும் இறந்துவிட்டது. யுனெஸ்கோ 2024 அளித்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் குறும்பர்கள், இருளர்கள், படுகர்கள், தோடர்கள் ஆகியோர்களின் மொழிகள் அழியும் தருவாயில் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. மொழி என்பது வெறும் ஓசைகள் அல்ல, பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த மக்கள் சேகரித்து வைத்துள்ள அறிவின் திரட்சி. ஒரு மொழி அழிந்துவிட்டால் அந்த மொழி பேசுகின்ற மக்களின் அனுபவம், அறிவு, பண்பாடு, வரலாறு அனைத்தும் அழிந்துவிட்டதாகத்தான் அர்த்தம். பேச்சு வழக்கில் இல்லாத சமஸ்கிருதத்திற்கு மட்டும் 2533 கோடி செலவு செய்யும் இந்திய ஒன்றிய அரசு இந்த பூர்வகுடி மக்களின் மொழிகளுக்கு எதுவுமே செய்யாதது பெரும் அவலம். இந்திய அரசியலமைப்புச் சட்டம் சரத்து 330, 332, 244 ஆகியவை பழங்குடி மக்களின் உரிமைகள், நிலம், கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான சட்டப்பிரிவுகள் இருந்தும், தேசிய பட்டியல் பழங்குடியினர் ஆணையம் இருந்தும்
50 லட்சம் பழங்குடியினர் தன் சொந்த நிலப்பகுதியை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளார்கள். சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்த நிலையை விட தற்போது பழங்குடி மக்களின் நிலை மோசமாகி உள்ளது. பழங்குடி மக்களின் மொழிகள் அழிந்து, வாழ்விடம் பறிக்கப்பட்டு, பண்பாடு சிதைக்கப்பட்டு வருகிறது. இந்த தேசத்தின் மண், மலை, காடு, வானம் அனைத்தும் பூர்வ குடிகளுக்கே உரிமையானது. ஆனால் இன்று பழங்குடிகள் தம் சொந்த மண்ணில் உரிமை இழந்து, வாழ்வு இழந்து நிற்பது இந்த தேசத்திற்கே அவமானம். பழங்குடிகள் தம்மை பழங்குடிகளாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கே போராட வேண்டிய வெட்கக்கேடான சூழல் இருப்பது நல்லோர்கள் அனைவரும் தலைகுனிய வேண்டிய அவலமாகும். தமிழ்நாட்டில் உள்ள குரும்பனூர் 1961 900 குருபன்ஸ் பழங்குடிகள் இருந்ததாக அரசு பதிவு. ஆனால் 64 ஆண்டுகளுக்கு பிறகு குரும்பனூரில் இன்று 20 நபர்களுக்கு மட்டும்தான் பழங்குடிகள் இருப்பதாக சான்று வழங்கப்பட்டுள்ளது. குரும்பனூரில் உள்ள இதர 3000 மக்களுக்கு பழங்குடி சான்று வழங்க அரசு மறுக்கிறது. உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் பயனொன்றுமில்லை. குரும்பனூரில் உள்ள பழங்குடி மக்கள் வாழ்விழந்து நிற்கிறார்கள். அந்த அவலத்தின் ஒரு சாட்சியும் ஒரு காட்சியும் இதோ. பழங்குடி சமுதாயத்தினுடைய வாழ்வியலையும் இன்று உங்களுக்கு எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். இப்போ இப்படி போகுது. இதை இந்த எல் பெண்டு இந்த பெண்டு 2 மேட்ச் ஆகும். உங்களுக்கு இங்கிருந்து பிரித்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பவானி தாலுக்காவிலேருந்து பிரித்து ஒன்றில் ஏரியா சேஞ்சஸில் சொல்லிக்கிறாங்க. கோயம்புத்தூர் டு சேலம் 137 சதுர மைல் கிலோமீட்டர்.